புத்தர் எந்த வழியும் இல்லாத நேபாளத்தில் கபிலவாசல சுத்தோதனருக்கும் மாயாவதிக்கும் பிறந்தவர். ஒரு நாள் கஷ்டம்னா என்னன்னு தெரியாம இந்த உலகத்துல சுகமா வளர்க்கப்பட்டவர். கல்யாணம் குழந்தைதான் இருந்துச்சு. ஒரே ஒரு நாள் அரண்மனையை விட்டு வெளியே வர்றாரு. அப்போ ஒரு டெத் பாடியை பார்க்குறாரு, ஒரு வயசான ஆளை பார்க்குறாரு, ஒரு வியாதிஸ்டெல்லாம் பார்க்குறாரு. அது அவர் எங்கேயோ பாதிக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவர் கஷ்டத்தை பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில. அதே நேரத்துல ராத்திரி மனைவி விட்டுறாரு, மகனை விட்டுறாரு, ராஜ போகத்தை விட்டுறாரு, எல்லாத்தையும் விட்டு இந்த உலகத்தில் ஏன் ஜனங்க கஷ்டப்படுறாங்க, அதுக்கான காரணங்களை நான் தெரியாம திரும்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு ஞானத்தோட தேடுதல்ல அவர் கேள்வி. அவருடைய பர்பஸ் எல்லாம் உலகத்தில் ஏன் ஜனங்க துக்கத்தில் இருக்காங்க, அது காரணம் கண்டுபிடிக்கணும். போயிட்டு ஒரு 48 நாள்லாம் சாப்பிடாத உட்காந்து அவருக்கு எப்ப பாரு பசிதான் எடுக்குது, கடவுள் ஞாபகம் வரல. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டு வந்து சோத்தை பத்தி நினைச்சுட்டு இருக்கோம், கடவுளை நினைக்கலையே அப்படின்ற போது ஒரு மியூசிக் பார்ட்டி 29 சித்தார் வாசின்னு போறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த சித்தாருடைய நரம்புகளை சரியா மீட்டலன்னா மியூசிக் வராது, ரொம்ப மீட்டிட்டா நரம்பு அழுந்துடும் அப்படின்னு பாட்டு போறாங்க. இவரு கண்டுக்கூடிய யூரிக்கா மாதிரி குதிச்சுக்கிட்டு எனக்கு எடுத்து எரிஞ்சு போச்சுருக்காரு. கூட சார்ந்ததுனால என்னன்னா, இந்த உடம்பு வந்து ரொம்ப சோறு போடக்கூடாது, கம்மியை ரொம்ப மீட்னா அழுந்து போயிட்டு மாதிரி பல மட்டியும் போடக்கூடாது, அப்போ மியூசிக் வராது, நடக்கூடாது. அதனால அளவா சாப்பிட்டு நான் வந்து தவம் செய்வேன் அப்படின்னு லெசன் 1 கற்றுக்கிட்டேன். இப்படி வாழ்க்கையில பல்வேறு அனுபவங்கள் வர 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 அவர் ஞானத்தை நெருங்கிட்டார். புத்தகையர் போறாரு, அங்கே ஏற்கனவே தவம் செய்யல ஒரு மகா புருஷன் இந்த மரத்துக்கு அடியில் அவங்க ஆவி இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜின்னு இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு அந்த பவர் கிடைக்குது. இவர் கௌதம புத்தர் ஆகிட்டார். அண்ட் ஒரு ராஜகுமாரன் பிச்சை எடுத்து சாப்பிட்றான் சன்னியாசி ஆகிற போது அவங்க ராஜாங்கெல்லாம் ஆண்ட காலம் அது, அவங்களுக்கெல்லாம் இவரை கொலை பண்ணோம். ஒரு ராஜா பிச்சை எடுக்கிறான்னா நமக்கெல்லாம் கேவமா இருக்குதுன்னு சொல்லி கொஸ்டெல்லாம் வச்சு பார்க்குறாங்க. அவர் சாதனை. அவர் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறார். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நீங்க காட்டுக்குள்ள போவாதீங்க, அவ ஒருத்தர் இருக்கிறான் அங்குலி மாலன் பேரு, அவன் காட்டுல யாரு போனா அவங்க நகை நட்டு துட்டு எல்லாம் புரியுது, அவங்க கட்டளை வெட்டி கழுத்துல மாலை மாதிரி போட்டு இருப்பான், அங்குலி மாலன் சொல்றாரு. ஒரு டாக்டர் அங்குலி மாலன் சொல்றான், வா வா ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு கட்டளை டேஸ்டா இருக்கும் அந்த நகோலி மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா அவன் சொல்றான், உன் கண்ணை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, ஏதோ அதனால ஒண்ணுமே அந்த மாதிரி ஒன்று பழிவாங்கன்னு எண்ணமே வரல அப்படின்னு. அப்ப இவர் கேட்கிறாரு, ஏன் பாய் இதெல்லாம் பண்றாரு, எனக்கு ஒன்றுதெல்லாம் காப்பாற்ற தெரிஞ்சு ஒரே கோயில் இருக்குதான் அப்படின்ட்டு. இதை விட்டுட்டா யாரையும் நான் மதிக்க மாட்டேங்க, என்னை கொலை பண்ணிடுவாங்க ராஜாங்கத்துலாம், நான் உங்களுக்கு ராஜா கிட்ட சொல்லி மன்னிப்பு வாங்கி கொடுக்குறேன். அதெல்லாம் மன்னிக்க மாட்டான் ராஜாக்கிறான், என்னை நம்பி வாயை கூட ஒரு வாரமும் வண்டி வச்சுட்டு இந்த பிம்பிசார கிட்ட போறாரு. ராஜா, புத்த ஸ்தலத்துல யார் சேர்ந்தாலும் ஒரு பிரதர் தானே, அதனால நான் ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கேன், அவன் நல்லவனும் கெட்டவனும், நீ அவனை கொலை பண்ணக்கூடாது, எவ்வளவு தப்பு பண்ணவனா இருந்தாலும் நீ அவனை மன்னிக்கணும். ராஜா கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டார். அவனை கூப்பிடுறாரு. அவனை பார்த்து வந்து ராஜா கட்சி எடுக்கிறான், பாடி என்னுடைய நிம்மதியே கேட்டு இவ்வளவு காட்டல, புத்த ஸ்தலத்துக்கு நீ ப்ராமிஸ் பண்ண, அவன் வந்து புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி ஆயிட்டான், அதனால நீ விட்டுதான் அவன். சரி தொலைவிட்டான். அதுக்கப்புறம் இவர் அவரை கொண்டு போய் மொட்டை அடிக்க வச்சாரு. அவங்க ஒரு காவி துணி கொடுத்தாரு. அவர் பிச்சை எடுக்க போற இடத்துக்கெல்லாம் அங்குலி மாலையும் கொண்டு போயின்னு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இனிமே என் முடியே இருக்கக்கூடாது, நீ போய் தனியா பிச்சை எடுக்கணும். இவன் வந்து உருப்பிட்டுட்டான், நீ யாருக்கும் இதனால புஸ்தகம் மாதிரி இல்லை, நீ ஆளாளு கல்லு தெரிக்கிறான் பாரு, ஒரு நாள் நான் அடியும் அதையும் வாங்கி வந்து தீவிரம் ரத்தமா நிக்கிறேன். புதர் கேட்கிறாரு, நீங்க எத்தனை பேரை அந்த கட்டளையில வெட்டி அவங்களெல்லாம் அவன் மாலை போட்டு சுத்திருங்க, அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது. அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட்டான கஷ்டத்தை நீ பட்டாதான் நான் ஒரு மோசத்தை கொடுக்க முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க கூட என்னால கஷ்டம் வரப்போகுது, எதுவும் பண்ணியிருக்கீங்க, அறிவிப்பு அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க, அது முடிஞ்சிச்சுன்னா நீங்க சந்தோஷமா இருவீங்க. இப்போ வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, நான் பண்ணது அது வந்துதான் செய்யணும். ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன். புத்தர் அவங்க நாட்டுக்கு போறாரு.
அவங்க ஒய்ஃபு சொல்றா அந்த ஆளை கொஞ்சம் என்னை வந்து பார்க்க சொல்லு. இப்ப போத அவன் பொண்ணு இவர் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த தோல் சுட்டு போட்டு கெட்டியா பிடிச்சிட்டு நண்டு நண்டு வீட்டாக இருக்காரியா ஏன் பாவி மனுஷா நீ மேல அன்பாக சொன்னேன், உன் பிள்ளை மேல பாசமாட்டேன்னு சொன்னேன், எல்லாரையும் விட்டுட்டு எங்களை நடுவழியை இப்படி போய் நீ சாமி ஆகிறதுக்காக தான் அழிஞ்சின்னு இருக்கிறியா அப்படின்னு காமாகிறார். அவரு சொல்றாரு, நான் அவனை லவ் பண்ணேன்னு யார் சொன்னாங்க உனக்கு? லவ்னா என்னன்னு ஒன்னையும் இந்த குழந்தைய வச்சுதான் நான் கத்துனேன். அந்த லவ் எக்ஸ்பேண்ட் பண்ணதுனால ஒரு சித்தார்த்தன் இன்னைக்கு புத்தன் ஆயிட்டேன். இட்ஸ் நாட் தட் ஐ ஹவ் லாஸ்ட் லவ் பட் ஐ ஹவ் எக்ஸ்பேண்டட் ஆன் மை லவ். சித்தார்த்தன் இப்படித்தான் புத்தனானே. அதனால டோன்ட் திங்க் ஐ நவ் ஹேட் யூ அது எதையும் நான் வந்து ஒரு கத்துக்கிட்டேன் லவ்னா என்னாட்டு. அதுக்கப்புறம் அதை வளர்த்து இன்னைக்கு புத்தன் ஆயிருக்கேன் அப்படின்னா. ஒரு நாள் ஒரு ஆள் போனான்ட்டு போயிட்டு கடவுள் இருந்தா நான் கடவுளான்னு மாட்டாங்க. அடுத்தாள் போனான் கடவுள் இன்னும் கடவுள் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. மூணாவது ஆள் போனான் எனக்கு தெரியாது. நாலாவது கேட்டேன், என்னங்க புத்தரே அவன் ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்கிறான், நீ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பதில் சொல்றீங்க. புத்தர் சார் இல்லையே நான் எல்லாருக்கும் ஒரே பதில் தான் சொன்னாங்க. அது எப்படி ஒருத்தருக்கு இல்லைன்றீங்க, ஒருத்தருக்கு தெரியாதுன்றீங்க, ஒருத்தருக்கு இருக்குதுன்றீங்க, அது எப்படி ஒரே பதில் ஆகும்? புத்தர் சொன்னாலாம் இவங்கெல்லாம் ஏற்கனவே ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க. அவனுக்கு கடவுள் இருக்கா இல்லையான்னு பற்றி அவனுக்கு ஒரு இருக்கு, ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அவன் என்ன கேட்கறது சும்மா ஒப்புக்கு சாப்பாடு. புத்தர் கூட ஒத்துக்கிட்டா தெரியுமா அப்படின்னு எல்லாருமே தூக்கிக்கணும். அதுக்காக சொல்றேன், நான் என்ன சொல்றேன், நான் ஒன்றும் கோஆபரேட் பண்ண மாட்டேன். அதனால லாஜிக்கா ஒரே பதில் சொல்றேன், கோஆபரேட் வித் யுவர் போலீஸ் கேம் அப்படின்னா. இன்னொரு ஆள் போனான், அவன் கூட புத்தரை நீ ஞானி தானே என் கடவுளை காட்டுனாங்க. புத்தர் சொன்னாரு, புத்தா கண்ணு தெரியப்பா, ஏன் என் கை இது கையில காட்டு, மூக்கில் காட்டு, வாயில காட்டு, காது. புத்தர் நம்ம டாக்டர் கிட்ட கொண்டு போய் வைத்தியம் பண்ணி கூட்டுவாங்க. அவன் 2 கண்ணை வந்த உடனே புத்தருக்கு சொல்றான், இந்த கண்ணு வந்த உடனே இவ்வளவு பெரிய உலகம் இருக்குது, இவ்வளவு அனுமானமா இருக்குன்னு தெரிஞ்சது, வெளிக்கண்ணை திறந்துட்டீங்க, இப்ப உள்கண்ணை திறந்துருங்க அப்படின்னா. இன்னொரு ஆள் போனோம், புத்தரே நிறைய டவுட் உங்களுக்கு கேட்க வேண்டியது. புத்தர் அதுக்கு என்ன எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன், ஒரே ஒரு கண்டிஷன், நீ 1 வருஷத்துக்கு என் மொழியே இருக்கலாம், நான் சாப்பிட்ற இடத்துல நீ இருக்கலாம், தூங்கலாம், எல்லாம் என் மொழியே இருக்கலாம். நீ 1 வருஷம் கழிச்சு நீ எந்த கேள்வி என்ன கேளு, நான் உனக்கு பதில் சொல்றேன். கன்ஃபார்ம்டா சொல்லியாங்க, அதுல சொல்லிடலாங்க. 50 குடியிருமா, அங்கேயே தூங்குவான், அங்கேயே படுப்பான், நான் சொல்லியிருக்கோம். 1 வருஷம் ஆன வந்து அதனால கொஞ்சம் கூப்பிட்டோம். 1 வருஷம் ஆயிடுச்சு. கமான் ஷூட் யுவர் கொஸ்டின்ஸ், உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கு கேளு. ஒரு டவுட் கூட இல்லை, நேராக போய் அங்கிருந்து ஒரு மரத்தாட்டில் உட்காந்து கண்ண முடிக்கிட்டான். பக்கத்து மரத்திலிருந்து ஒரு நாள் கேட்க வெளியே சிரிச்சான். இவங்க சிரிப்பாதான் புத்தருக்கு கேள்வி கேட்க வந்தவங்க உனக்கு எப்படி தெரியுது, நானும் அப்படிதான் வந்தேன். அதனால ஒரு மகானை புரிந்து கொள்வது என்பது அவங்க கூட இருந்து அவன் என்ன செய்யறான், எதுக்கு செய்யறான்னு நம்ம முதல்ல அசிமுலேட் பண்றது, காரண காரியங்களை நாம் புரிந்து கொள்வது. அதை விட்டு 4 பேர் இடத்துல நான் பெரிய அறிவாளின்னு காட்டிக்கிறதுக்காக எனக்கு முறையா ஒரு கேள்வி கேட்டால் நம்ம ஒண்ணு அறிவாளி ஆகிட்டோம். எல்லாத்துக்கும் காரணங்கள் இருக்கும் இல்லையா, அவனுக்கும் காரணங்கள் இருக்கும். ஒரு மகன் அவனுக்கு தெரிஞ்சா அவனுக்கு தெரியாதே இருக்கும். அதனால கூட இருந்து பாரு, ஒரு 1 இயர் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் உனக்கு என்ன டவுட் இருக்கான்னு பாரு. ஒரு டவுட்டு இருக்கவே இருக்காது. இந்த உலகத்துல 3 விதமான ஆளுங்க தான் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு எல்லா கேள்விக்கும் விட தெரியும், அதனால அவனுக்கு கேள்விகளே இல்லை. இன்னொரு ஆள் எந்த கேள்விக்கும் விட தெரிஞ்சுக்க ஆசைப்படலை, அதனால அவனுக்கும் கேள்வி இல்லை. இன்னொருத்தருக்கு ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும், அப்புறம் அடுத்த கேள்வி கேட்பான். நிறைய ஸ்கூல் பசங்க கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் நாலேஜ் எல்லாம் தேவைன்னு இல்லை, தன்னை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பெரிய ஆளு ஜீனியஸ் காட்டினா பேசிக்கிட்டே இருப்பான். மேடம் அதெல்லாம் டாக்டர்ல கிடையாது, சும்மா 4 பேர் நம்மளை பெரிய அறிவாளின்னு தெரியும். ஸோ கிருஷ்ணர் இருந்தார் இல்லையா, அவருக்கு எல்லா கேள்விகளுக்கும் விட தெரியும். கேள்வியும் நானே பதிலும் நானே, அதனால அவருக்கு கேள்வி இருக்கு. துரியோதனங்கிறாங்க, அவன் கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கேள்வி கேட்பான், அந்த கிருஷ்ணர் பதில் சொன்னோடனே இன்னொரு கேள்வி கேட்பான். ஸோ கடிகாரத்துக்கு பெண்ணுல மாதிரி இப்படி இப்படி போயிட்டே இருப்பான். இப்போ அர்ஜுனன் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று கிருஷ்ணன் ஆயிடணும், இல்லை துரியோதனன் ஆயிடணும். ஒரு பையன் 3ஆம் கிளாஸ் இருக்கான்,
அவனை நீங்கள் பிஏ புக்கு படிக்க சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ 3ஆம் கிளாஸ் பையன் பிஏ படிக்கிறதுன்றது கிருஷ்ணன் ஆகிறதுக்கான முயற்சி. ஒரு பிஏ படித்த பையனை 3ஆம் கிளாஸ் புக்கு கொடுத்துட்டு சிஐடி கேட்டு எம்ஐடி மேட்டு அப்படின்னா அவனுக்கு ரொம்ப கிக்காக இருக்கும். அவன் தன்னை தானே ஏமாத்திக்கிறான். அந்த மாதிரி ஒரு மனித நிலையில் நீங்க இருக்கிறீங்க. நீங்க துரியோதன செயலுக்கு போனா சிஐடி கேட்டு எம்ஐடி மேட்டு மிருக நிலையை நீங்க அங்கிருந்து தான் மனுஷனா வந்துருக்கீங்க. உங்களுக்கு ஈஸியா புரியுற பாடங்கள். கிருஷ்ணனுங்கிறது எம்ஏ பிஏ லெவல், பிஹெச்டி லெவல், நேனோ டெக்னாலஜி. அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உலகத்தில் 190 பேர் கிருஷ்ணன் ஆவதற்கு ஆசைப்படுவதில்லை. அது துரியோதன நிலைக்கு இறங்கி இந்த வருடத்தில் நல்ல தண்ணி பொண்ணு எல்லாம் பார்த்துன்னு ஜல்சாவாகணும்னு நினைக்கிறாங்க. தவிர இவன் அர்ஜுனனா இருக்கிறதுங்கிறதே அவங்களுக்கு பாசிபிள் இல்லை. They are oscillating between this and that, questions and answers. More questions, more answers. But the option for you now is to elevate yourself to the role of Krishna, and not descend yourself to the role of Duryodhana. இது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால தான் ஜனங்க இந்த தேர்தலில் இந்த பயணங்களில் வெற்றி பெறுவதில்லை. Because it looks tough to pick up and it's easy to get down. ஒரு படியில் ஏறது கஷ்டமா இருக்கா? என்னதான் மூட்டு இருந்தாலும் இறக்க சொன்னா இருக்குது இறங்கியிருக்கா? இறங்கிறது சொல்லணும், ஏறது கஷ்டம் எப்படியும். இந்த உலகத்தில் வேற எதுவுமே கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய விஷயம் இல்லை. எல்லாம் சாமானிய தர்மங்கள். சாமானிய தர்மங்கள் பொறுமையா இருக்கிறது, இந்த மாதிரி சில குணங்கள் இருக்கு. இவ்வளவுதான். இதெல்லாம் சாமானியமா சம்பாதிக்க வேண்டிய விஷயம். இதுக்காக நீ என்னமே பண்ண தேவையில்லை. இதையே நம்மளால செய்ய முடியல. ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு வீட்டில் 3 பேர் காத்தாலே சாயந்தரம் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப எப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு அவங்களால போக முடியும்? ஏன்னா 3 பேர் அன்பா இருக்க முடியாது. அந்த உலகத்துல பிள்ளைங்க பெரியவங்க அன்பா இருக்க முடியாதா? ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, ஜனங்க சாமி கும்பிடுறதுங்கிறது ஏதோ விபூதி பட்ட நாமம் போட்டு மணி அடிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. சாமி கும்பிடுற வஸ்து அல்ல, நாம் ஆகிற வஸ்து. நாம் அதுவாகவே தான். கடவுள் ஆகிறது ரொம்ப ஈஸி. இந்த உலகத்துல ஒரு காஃபின்னா என்ன, கொஞ்சம் பால், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் திகாசம் போட்டு ஒரு கலக்கனா காஃபி. இதுதான் நமக்கு ஜட்டு டம்ளர் ரோட்டா. உனக்குள்ள ராமருடைய தர்மம் மாறாத பணத்தை கொஞ்சம் போட்டு, கிருஷ்ணருடைய அந்த சாஸ்திரியம் அறிவாற்றலை கொஞ்சம் போட்டு, புத்தருடைய கருணையை கொஞ்சம் போட்டு, இயேசுவோட தியாகத்தை கொஞ்சம் போட்டு, எல்லாத்தையும் ஒரு கலக்கு. இதுதான் கடவுள். இட் இஸ் அ கண்டென்ட். இட்ஸ் அ கண்டென்ட். அது நீ நினைக்கிற மாதிரி ஒரு பகிரத பிரயத்தனம் அல்ல. கடவுளாக ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. அதுக்கு நிறைய நல்ல குணங்களை நாம் வளர்த்து போயிருக்கோம். அந்த குணங்களை நீங்கள் வளர்க்க வளர்க்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் புத்தர்கள் ஆவீர்கள். லாங் பேக் நான் பொசிஷன் பார்ப்பேன். சித்தார்த்தன் இருட்டில் இருந்தேன் என்று உணர்ந்தான், வெளிச்சத்தை தேடினான். சித்தார்த்தன் இருட்டில் இருந்தேன் என்று உணர்ந்து வெளிச்சத்தை தேடினான், புத்தனானான். நீயும் வெளிச்சத்தை தேடு. புத்தன் ஆகாவிட்டால் என்ன? புத்திசாலி ஆகிடுவாய். ஒருவேளை புத்தன் ஆக முடியலன்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கிறத விட ஒரு படி மேல புத்திசாலி ஆகிவிடுவாய். அதனால புத்த ஜெயந்தி இங்கு நம்முடைய உபதேசம் கேட்டான். நீயும் தேடு. சித்தார்த்தன் புத்தனானான். நீ புத்தன் ஆகாவிட்டாலும் பரவாயில்லை, புத்திசாலி ஆகிவிடு. உங்களுக்கு வாழ்த்து.